அதிமுகவை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் பழனிசாமி எண்ணம் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறினார். ஆகஸ்ட் 17ஆம் தேதி திருநெல்வேலியில் நாங்கள் பூத் கமிட்டி மாநாடு நடத்த இருக்கிறோம். 5 பாராளுமன்ற தொகுதியை முதலாக ஆகஸ்ட் 17ஆம் தேதி பூத் கமிட்டி மாநாடு நடத்துகிறோம். அதில் ஒவ்வொரு சட்டமன்ற வாரியாக ஆய்வு பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம். 234 இதுலையும் பூத் கமிட்டி இருக்கு. 234 இதுலையும் ஒரு எதிர்பார்ப்பு இல்லையா? அந்த நேரத்தில் சீட்டை ஒதுக்கலாம் இந்த மாதிரி இல்லை, நான் 234 தொகுதியை சொல்ல 234 பூத் கமிட்டி போட்டு இது பண்ணிடுறீங்க, ஆலோசனை இல்லை. இப்போ வந்து ஒருத்தரும் அந்த எதிர்பார்ப்பு இருப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பை அந்த கூட்டணி கட்சி நேரத்தில் வந்து சீட் அலோகேஷன் நேரத்தில் ஏதாவது வந்துச்சுன்னா அந்த எப்படி இல்லை, அதாவது வந்து கூட்டணி கட்சி என்பது எல்லா கட்சிகளும் பங்கு கொடுக்க வேண்டியது. அது வந்து எங்கள் அகில இந்திய தலைமை அதிமுக பொதுச் செயலாளர் நாங்கள் எல்லாரும் உட்கார்ந்து அது பேசி முடிவெடுப்போம். அப்போ யார் யாருக்கு என்ன சீட்டுங்கிறது அது தெரியும். தன்னையும் சில குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்காக தான் இபிஎஸ் அவர்கள் பாஜக சேர்ந்திருக்காருன்னு சொல்லி காங்கிரஸ் தலைவர் செல்வப்பிரதியை சொல்லியிருக்காரு. அதை பற்றி ஒரு கருத்து சார்? அது தவறான கருத்து. அதாவது எது வேண்டுமானாலும் சொல்லலாம். ஒவ்வொரு கருத்தையும் அவர்களுக்கு தேவையான கருத்து சொல்வது வழக்கமாக இருக்கிறது. குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய அவசியம் அதிமுகவை மீண்டும் ஆட்சியில் கொண்டு வர வேண்டும்ங்கிறது அவருடைய கருத்து. அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அதிமுக எதிரானவர்கள் சரிங்களா ஒவ்வொருத்தரா வந்து உங்க கட்சியை விட்டு போறதாக சொல்லி ஒரு கருத்து வருது. அதை பத்தி உதாரணத்துக்கு இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட ஓபிஎஸ் அவங்க வந்து கட்சியை விட்டு நட்புடன் விலகி போறாங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து சார்? அதாவது திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து எங்கள் கூட்டணியில் இருக்கும்போது நான் அவர்களை பற்றி ஏதாவது சொல்லலாம். எங்கள் கூட்டணி விட்டு விலகி போகிறது அது தனிப்பட்ட நபர் கருத்தாக அமையும். அதனால் நான் அவர் மீது எந்த கருத்து நான் இப்போ சொல்ல முடியாது. எங்கள் கூட்டணியில் இருக்கும்போது நான் எதுவும் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்லியிருக்கலாம். டெல்லியில் காலையில் நடைபெற்று எங்கள் காங்கிரஸ் எம்பி செயின் ஸ்நாச்சிங் டெல்லியில் பாதுகாப்பு இல்லையா சுதா? அதாவது செயின் ஸ்நாச்சிங் வந்து இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா செயின் ஸ்நாச்சிங் மட்டும் இல்லை, பாலியல் வன்கொடுமை நடக்குது, படுகொலைகள் நடக்குது. ஒரே திருவள்ளூரில் மட்டும் 24 மணி நேரத்தில் 3 படுகொலை நடக்குது. தென் மாவட்டத்தில் நிறைய படுகொலைகள் நடக்குது. இதற்கு என்ன காரணம்னா இங்கே வந்து போதைப்பொருள் பழக்க வழக்கம் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. சொத்து வரி அதிகமாக ஏற்றிருக்காங்க. மின்சார கட்டணம் அதிகமாக கூட்டியிருக்காங்க. மின்சார கட்டணத்துக்கு வருஷத்துக்கு தெரியாமலே 6% கட்டணத்தை உயர்த்திருக்காங்க. மின்சாரத்திற்கு டெபாசிட் அதிகமாக கெட்ட சொல்லிடுறாங்க. இதனால் மக்கள் வந்து மிகுந்த வேதனைப்படுறாங்க. நடுத்தர தொழில் பண்ணக்கூடியவங்க தொழில் பண்ண முடியாமல் தொழில் டேக்ஸ் எக்கச்சக்கமாக போட்டிருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த அரசு வந்து நிச்சயமாக வீழ்த்தப்பட வேண்டிய அரசு, வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டிய அரசு. ஆகவே எங்களுடைய பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். சார், வேளாண் சட்டங்களுக்காக ராகுல் காந்தி அவர்கள் போராடும் பொழுது மத்திய பாஜக அரசு வந்து மத்திய அமைச்சர் அருண் ஜேட்லியை அனுப்பி என்னை மிரட்டினாங்கன்னு சொல்லி ராகுல் காந்தி வந்து ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்லை, அது எனக்கு சரியாக தெரியல அந்த கருத்து. ஓபிஎஸ் கூட்டணியில் சேர்க்க முயற்சி பண்ணிக்கலாம். கூட்டணியில் யார் வேண்டுமானாலும் வந்து சேர்ந்து கொள்ளலாம். அது ஒன்றும்